நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஆவியானுடைய வேலை என்ன வேலை? பக்கத்துல பார்த்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இயேசுவின் சுவாபம் அப்படியே பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் சுவாபம் பிரதிபலிக்கணும். இயேசுவின் சுவாபம் உங்கள் மத்தியிலே காணப்படணும். ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? பாடுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்வுணவே, நாளெல்லாம் உம் நினைவே, நல்வுணவே, நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. ஏசப்பா ஆவலா வந்திருக்கிறப்பா, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. அப்படி கைகளை செய்ய, அப்படியே பிரச்சனை இறங்கட்டும், ஒரு விடுதலை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், பிள்ளி சூனிகள் உடையட்டும், மந்திர கட்டுகள் பிசாசுடைய ஆலோசனைகள் அழிக்கப்படட்டும், அவனுடைய தந்திரங்கள் முறிக்கப்படட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உயர்த்தி வைக்கட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கட்டும். என் பாவம் போக்கிட எடுத்தீரே சிலுவைய, என்ன உம் அன்பு, கைகளை அசைத்து சொல்லுங்க. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். ரெண்டு கைகளை உயர்த்தி, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. ஆமாப்பா, ஒரே ஆவல், ஒரே ஆசை, எங்க இயேசுவை பார்க்கணும். உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. கைகளை உயர்த்தி அப்படியே அசை, கைகளை அசைச்சு அப்படியே
புல்லாங்குழல் ஊதி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ பிரசன்னம் இறங்குறது. உங்களுடைய துதி தேவ சமூகத்துக்கு போகிறது. உங்களுடைய கண்ணீர் தேவ சமூகத்துக்கு போகிறது. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற ராஜா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கேருபீன்கள் சேராபீன்களோடு கூட 12 மூப்பர்கள், 24 மூப்பர்களோடு கூட 12 அப்போஸ்தலர்கள், 24 மூப்பரோடு கூட பரலோகம் துதித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டத்தோடு கூட்டமாய் நாமும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனையை தேவ தூதர்கள் உற்று கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய துதி ஒரு மனுஷனுக்கு அல்ல, ஒரு விக்கிரத்துக்கு அல்ல, நம்மளை உண்டாக்குற கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. எத்தனையோ எழில் மிகும் காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. பாடு. இயேசு ராஜாவை ஆராதிக்கணும். இயேசு ராஜாவை ஆராதிக்கணும். ஏசப்பாவை ஆராதிக்கணும். ஏசப்பா நமக்கு அற்புதம் செய்கிறப்பா. அற்புதத்திலையும் மேலான அற்புதம் உன்னை ரட்சித்தாரே, அதுதான் அற்புதம். உலகத்திலிருந்து உன்னை தெரிந்து கொண்டாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி என் ராஜாதி ராஜாவை உயர்த்துங்க. நித்தியானந்தம் உள்ள சர்க்கராதிபதியாகிய இயேசுவே, ராஜாதி ராஜாவாகிய இயேசுவே, கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசுவே, ஒருவராய் அதிசயங்களை செய்கிற இயேசுவே, இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்த இயேசுவே, பயங்கரமான குழியில் உளையான சேற்றில் இருந்த எங்களை தூக்கி எடுத்த இயேசுவே, கண்மலையின் மேல நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கிற துதி எங்க உதடுகளை கொடுத்த இயேசுவே, 2 மீனை 5 அப்பத்தை 5000 ஜனங்களுக்கு போஷித்த இயேசுவே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த கல்யாண வீட்டை சிறப்பித்து தந்த இயேசுவே, தண்ணீர்ல கலர் மனம் சுவையை கொடுத்த இயேசுவே, 12 வருட வியாதி, 18 வருட வியாதி, 38 வருட வியாதியை வந்தே சுகமாக்கின இயேசுவே, இன்று எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போற இயேசுவே, எங்க இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுகிற இயேசுவே, எங்க கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுகிற இயேசுவே, எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவை வரவேற்க. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். தாயிலும் சிறந்தவர், தகப்பனிலும் சிறந்தவர்,
கூட பிறந்த சகோதரன் அண்ணனிலும் சிறந்தவர் அவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தரை ஆராதிக்க எத்தனை சந்தோஷம். ஓ ஹல்லேலூயா. ஓ ரபலபா சந்தன மதன மௌதன மௌதல கதன மாஷிகரா. ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் உம்மை போல புரிந்து கொள்ள உம்மை போல அரவணைக்க. இன்னொரு முறை அர்த்தமா சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல கையில் பொறித்தென்னை கண்மணி போல் என்னை உள்ள கையில் பொறித்தென்னை. ரெண்டு கை வைத்து சொல்லி வேற யாரும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க போதும். போதும் என் வாழ்விலே இயேசையா, போதும் என் வாழ்விலே. கவனிங்க, விபச்சார ஸ்திரிய எல்லாரும் கள்ள தூக்கி எரிச்சு அவளை கொல்றதுக்கு வந்தாங்க. இயேசு என்னமோ எதிர்பட்டார். உடனே இயேசு கிட்ட சொல்றாங்க, இவளை விபச்சார ஸ்திரீ கையும் பையுமாய் நாங்க பிடிச்சிட்டோம். மோசே தீர்க்க தரிசன புத்தகம் என்ன சொல்லுது? அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இவளை கள்ள தூக்கி எரிய சொல்லு, கொல்ல சொல்லுது. உடனே ஆண்டவர் சொன்னார், கீழே எழுதினார், உங்களில் பாவம் இல்லாதவன் மேல கல்லறிய கடவுள். எல்லாரும் ஓடிட்டாங்க. கவனிங்க, ஆண்டவருடைய எடுத்து பார்த்த, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, இனி பாவம் செய்யாதே என்று அனுப்பினார். ஆனால் ஒரு நாள் வந்தது, கவனிங்க,
ஒரு நாள் வந்தது. இயேசு சிமியோன் வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தன் வாழ்நாளெல்லாம் சேகரித்த அந்த நறுமண தைலத்தை கொண்டுட்டு ஓடிவாரா. இயேசுவின் பாதத்துல கண்ணீரால நனைச்சா, தன் கூந்தலால அவரை தொடச்சா, பரிமள தைலத்தை பூசுனா கால்ல, தன் உதடால முத்தம் கொடுத்தா. சிமியோன் சொல்ற, இவ பாவியான ஸ்திரீன்னு தெரியாதா? ஆண்டவர் ஏறெடுத்து சொன்னா, உங்களிலும் இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கைகளை தட்டி, இது நமக்குத்தான், நமக்குத்தான், நமக்குத்தான். முத்தம் கொடுக்கணும், முத்தம் கொடுக்கணும், முத்தம் கொடுக்கணும், முத்தம் கொடுக்கணும், முத்தம் கொடுக்கணும். எத்தனை அற்புதம் செய்திருக்கிறாரியா! எவ்வளவு நல்ல தெய்வம் நம்ம தெய்வம். ஆமா, தீங்கு நாளில் தமது சனத்தை, தம்முடைய பிள்ளைய கூடார மரபில மறைத்து ஒளிச்சு வைக்கிறாராம். உங்க பிள்ளைகளை ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. கை தட்டுங்க. கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீரே, போற்றி போற்றி புகழ்ந்து உயர்த்திடுவேன். அல்லேலூயா. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரை. ஆமென், ஆமென். எத்தனை பேர் பாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? அல்லேலூயா. உற்சாகமா பாடணும். ஆமென் சொல்லுங்க. 1 2 3 4. 1 2 3 4. அம்மா எந்திரிச்சு ஆண்டவர் ஆராதனை பண்ணுமா? எந்திரிச்சு நில்லுங்க. சாந்தி, எந்திரி சாந்தி. கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். ஜீசஸ், ஜீசஸ். இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கை தட்டுங்க. மனது உருகி சுகம் தந்தேன், உதவி சுகம் தந்தேன். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தேன். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ், கர்த்தாவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி
ரட்சகரே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. உன்னை தவிர வேறு ஒன்றையும் எனக்கு அவர் விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இது ஒரு சுத்திகரிப்பின் பகுதி, நம்மளையே நாம் ஆயத்தமாகிற பகுதி. இந்த பகுதிக்கு ஒரு பேர் பாவத்தை வெறுக்கிற பகுதி. ஆமீன் சொல்லுங்க. இதனுடைய தலைப்பு என்னன்னா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு. அருமையானவர்களே, யாக்கோபுக்கு முதிர்ந்த நாட்களில் பிறந்த ஒரு மகன் தான் யோசேப்பு. 11வது மகனாய் பிறந்தார். யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் முதல் குழந்தை, அதற்கடுத்து பெஞ்சமின் 2வது குழந்தை. 2 குழந்தைகள் பெற்று அவளுடைய தாய் இறந்து போனாங்க. கவனிக்கிறீங்களா? முதிர் வயதுல யாக்கோபுக்கு யோசேப்பு கிடைச்சதுனால யோசேப்பு ரொம்ப நேசிப்பார். அல்லேலூயா. யோசேப்பு என்றால் பெருக்கம், 2வது நற்குணசாலி என்ற அர்த்தம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, தகப்பன் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறார் இவர் மேல. ஆனா அதே நேரத்தில் சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பு வெறுக்க ஆரம்பிச்சாங்க. 17 வயசுல சகோதரர்கள் கூட ஆடு மேய்க்க போவார். எல்லாரும் வெறுத்தாங்க. இவர் வெகுளியானவர், சொப்பனம் கண்டதை சொல்லுவார். உடனே அவருக்கு ஒரு பட்டப்பேர் வைப்பாங்க, இந்த சொப்பனக்காரன் வாரான்னு சொல்லி. கவனிங்க, இந்த யோசேப்பை நான் படிச்சுட்டு அழுதுட்டேன். காரணம், இயேசுவின் சுவாபம் அப்படியே பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் சுவாபம் பிரதிபலிக்கணும். இயேசுவின் சுவாபம் உங்கள் மத்தியிலே காணப்படணும். இவரை மாதிரியே இயேசுவை புதிய ஏற்பாட்டில் படிக்கலாம். அல்லேலூயா. இயேசுவும் பிதா இயேசு மேல் அவ்வளவு அன்பு வைத்தார், தன்னோட ஒரே பேரான நேசித்தார். இவர் எப்படி சகோதரர்களால் பகைக்கப்பட்டாரோ அது போல இயேசுவும் தன் சொந்த ஜனங்களால் பகைக்கப்பட்டார். எப்படி சகோதரர்கள் எல்லாரும் குழியில போட்டு இஸ்மவேலருக்கு வித்தாங்களோ, இஸ்மவேலர்கள் போர்த்திபாலுடைய மனைவி கிட்ட போய் 2வது முறை 2 முறை விற்கப்பட்டவர் யோசேப்பு. இயேசுவும் அது போல 30 காசுக்கு விற்கப்பட்டவர், காட்டி கொடுக்கப்பட்டவர். இந்த அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாவமும் உச்சிலிருந்து கால் வரைக்கும் கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்போ இஸ்மவேலர் போர்த்திபால் கிட்ட கொடுத்துட்டாங்க, வித்துட்டாங்க. போர்த்திபால் என்றால் பார்வோன் அரண்மனையில் அவன் ஒரு முக்கிய பிரதானி, வீட்டு விசாரிப்புக்காரன். ராஜாவின் வீட்டுக்கு அவன் விசாரிப்புக்காரன், தலையாரின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பார்வோனுக்கு அடுத்து போர்த்திபால், அந்த அரண்மனையை கவனிக்கிறவன். ராஜாவினுடைய திராட்சரசத்தை இவன் குடிச்சிட்டு ருசி பார்த்து ராஜாவுக்கு கொடுக்கிற போர்த்திபாலுடைய வீட்டுக்கு இவன் வேலைக்கு அடிமையா போறான். கவனிங்க. ஆனா இவன் நற்குணசாலி. பார்த்தீங்களா? இவனுடைய தோற்றம் அழகான தோற்றம். 6வது வசனம் வாசிங்க.
ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு, அந்த போர்த்திபால் தனக்கு உண்டானதெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்தான். தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகம் உள்ளவன். கவனிக்க, இத படிச்சுட்டு இயேசுவை படிக்கணும். இயேசு அழகானவர். கையை உயர்த்தி அவருடைய முகம், ரூப பிரசனம் உள்ள முகம், மனதுருக்கம் உள்ள முகம். எப்படி யோசிப்பு அழகா இருந்தாரோ அவருடைய முகம் அவ்வளோ பிரசன்ஸா இருந்ததோ, ஆகையினாலே கவனிங்க, அதே மாதிரி இயேசு இருந்தார். கைகளை உயர்த்தி வரல. இவருடைய அழகும் இவருடைய முக பிரசனத்தையும் போர்த்திபாலுடைய மனைவி அவன் மேல கண் போடுறான். கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்களா தான் இருக்கீங்க. உங்களுக்குரிய அழகு, உங்களுக்குரிய பிரசனம், நீங்க துதிக்கிற உள்ள அழகு, இது ஆவிக்குரிய அழகு. ஆமே, இது சாந்தமும் அமைதியும் உள்ள ஒரு அழகு. இந்த அழகு பிசாசுக்கு தெரியும். ஆமா, எல்லாரும் துதிக்கிறான், இப்படி ஜெபிக்க முகம் பிரகாசமா இருக்கு. இவன் ஒரு விதமா இருக்கானே, இவனை வஞ்சிக்கணும், இவனை நம்ம கீழே தள்ளி விடணும். அவன் எப்படி பாருங்க, இப்படி முக பிரசனத்தை பார்த்து அவன் மேல கண்ணு போட்டான். அவன் கண்ணு போட்டு அவனுடைய வஸ்திரத்தை உரிகிறான். உடனே இவன் என்ன பண்றான், அப்படி வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறான். ஓடி தண்டனை அனுபவிக்கிறான். கவனிக்கிறீங்களா? இந்த பாருங்க, வேற யாருமே இல்லை. அவன் ஒரு ராஜாத்தி, இவன் அடிமையா போனவன். ராஜாத்தி இழுக்கிறான். வா, கவனிக்கிறீங்களா? இயேசு ஜெயித்தார். கைகளை உயர்த்தி பசியா இருக்கிறார். அப்பம் பார்த்து பிசாசு வாரான். கவனிக்கிறீங்களா? யாருமே இல்லை. போர்த்திபாலுடைய மனைவி யோசேப்பு, அழகானவன், அழகு ரூபமுடையவன், முகம் சௌந்தரியம் உள்ளவன். கவனிங்க, இது ஆவிக்குரிய அழகு. இது உங்களுக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியும். இவனை எப்படியாவது தட்டி விடலாம், இல்லை எப்படியாவது கீழே தள்ளி விடலாம். ஆவிக்குரிய வளர 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 கிறிஸ்துவை நல்லா அண்டிக்கிடணும். கைகளை உயர்த்தி அவருடைய மறைவு நமக்கு வேணும், அவருடைய வல்லமை நமக்கு வேணும். டக்குன்னு சொல்றான் பாருங்க, எஜமா அந்த வீட்டில் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்கேன், ஒன்றை தவிர எல்லாத்தையும் விளக்கிட்டேன். உனக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு ஒவ்வொருவருக்கும் வரணும். கைகளை உயர்த்தி ஒரு லேலியாச்சு. உனக்கு உட்பட்டு, பிசாசே உனக்கு உட்பட்டு, போர்த்திபாலின் மனைவியே உனக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆமா, நான் பாவம் செஞ்சுட்டேன். எங்க அப்பாவை நான் வஞ்சித்துட்டேன், எங்க அப்பாவை வஞ்சித்துட்டேன். எங்க அப்பா என்னை நம்பிட்டாரு. நான் எங்க அப்பாவுக்கு, எங்க ஏசப்பாவுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டேன். எப்படி ஒரு இருதயம் உள்ளவ பாருங்க. இப்படித்தான் நம்ம ஜெயிக்கணும். கையை உயர்த்தி. பிசாசு உலக மக்களை ஒண்ணுமே செய்ய மாட்டான். அவன் அவங்க ஆட்கள், அவங்கள அந்த கூட்டத்திலிருந்து விடுவிச்சிட்டாரு. பார்த்தீங்களா? உங்க மேல எப்பொழுது கண்ணா இருப்பான், உங்க மேல எப்பொழுது கண்ணா இருப்பான். ஒரு பெரிய கழுகு வானத்திலிருந்து பறந்து, கழுகு பறந்து தொப்புன்னு விழுந்தது. தொப்புன்னு விழுந்த உடனே, ஐயோ, ஏரோப்ளேன் மாதிரி பறக்கிற கழுகு தொப்புன்னு விழுந்துட்டேன்னு சொல்லி ஆராய்ச்சியால் அதை அறுத்து பார்த்தா ரத்தத்தை உரிகிற அட்டை இருக்கு உள்ள. அதனால ரத்தத்தை இழந்துட்டு இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் கழுகு போல பறந்தவங்க, கழுகு போல எல்லாரும் ஏறெடுத்து பார்க்க வச்சவங்க தொப்புன்னு விழுந்து போனாங்க. நீ நானும் பாவத்தை வெறுக்கணும், பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு வரணும், பாவத்தின் மேல வெறுப்பு வரணும். இப்படி தனிப்பட்ட முறையில் நமக்கு சோதனைகள் வரும், சோதனைகள் வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. பாவத்தை வெறுக்கணும். இன்னைக்கு யோசேப்பு 10 விதத்துல, அதாவது பாவத்தை வெறுக்கக்கூடிய 10 அனுபவங்கள் நமக்கு வேணும். அல்லேலூயா. பாவத்தை ஜனங்கள் தண்ணீர் போல குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பேப்பர்ல பார்த்தா
அவன் பாலியல்ல விழுந்தான், ஆனா இங்க ஒரு பெண்ணு பாலியத்துல விழுறா, பெண்ணு பலாத்காரம் பண்றா. வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, விட்டுட்டு ஓடுறாயா. அவல்லவா பாவத்தை வெறுத்தன, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தன. அதுக்கு தானே சபைக்கு வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். நீங்க 10 அனுபவத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ ஒன்று சொல்லும்போது நீங்க எல்லாரும் ஏகோபித்து ஆமேன் ஆமேன் என்று. பாவம் எப்படி நமக்கு வெறுப்பா தெரியுதென்றால், இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்ம இருதயத்தை நிரப்பி இருக்கும்போது, பவர்ஃபுல்லா இயேசுவின் அன்பு இருக்கும்போது பாவம் வெறுப்பா தெரியும். இயேசுவின் மேல அன்பு வைங்கல, பாவம் வெறுப்பா தெரியும், சாராயம் வெறுப்பா தெரியும், பீடி வெறுப்பா தெரியும், விபச்சாரம் வெறுப்பா தெரியும், பணம் வெறுப்பா தெரியும். இரண்டாவது, இயேசுவை அறிகிற அறிவுல நீங்க நிறைஞ்சிருங்க, பாவம் வெறுப்பா தெரியும். இயேசுவினுடைய அறிவு மட்டும் இல்லைன்னா அவங்களை அப்படியே கீழே விழுந்துருவீங்க. மூணாவது, பரிசுத்த ஆவியில நிரம்பிருங்க. ஆமா, பாவம் உங்களுக்கு வெறுப்பாத்த நீங்க சொல்லுவீங்க, உனக்கு உட்பட்டு கர்த்தருக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? பாவத்தின் மேல வெறுப்பு. ஆவியில பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருங்க. மூணாவது. நாலாவது, வேத வசனத்துல நிரம்பி இருக்கணும். வசனம் வேணும் இருதயத்துக்குள்ள, ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. வேத வசனம் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன் பாவத்துக்கு விரோதமா தான் இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது அந்த மனிதன் பாவத்துக்கு விரோதமா இருப்பான். அழைப்புல பெற்ற அழைப்புல உறுதியா இருக்கணும். நான் அழைக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ண, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் அழைப்பு, கையை உயர்த்தி. பாவ வெறுப்பா தெரியும். அஞ்சாவது, ஏழாவதா, ஆமா, அதாவது சிலுவையின் பாடு மரணங்களை அப்படி நம்ம இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். ஆணி அடித்தது போல அந்த அந்த சிலுவை பாடோடு ஒட்டிக்கிட வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டு இனி நான் அல்ல, கையை உயர்த்து, அந்த சிலுவையின் பிரசனம் உள்ள இருக்கும்போது பாவம் வெறுப்பா தெரியும். இரண்டாவது, ஒன்பதாவது, இயேசுவுக்காக வைராக்கியமா இருக்க வேண்டும். வைராக்கியம், ஆமா, வைராக்கியம் இருக்க வேண்டும். பாவம் வெறுப்பா தெரியும். அல்லேலூயா. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு நம்ம வாழணும். வருகைக்கு நம்ம போகணும். அதை நினைக்கும் போது அல்லேலூயா, ஆமா, பாவம் வெறுப்பா தெரியும். இயேசுவுக்காக இந்த உலகத்தை குப்பையா எண்ணும் பொழுது பாவம் வெறுப்பா தெரியும். வசனத்தை வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஒரு வாலிபன், 25 வயது வாலிபன், அவன் சொல்றான் பாருங்க, உனக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாவத்தின் மேல அந்த மனிதனுக்கு அவ்வளவு வெறுப்பு வருது. இந்த 10 அனுபவம் இருக்கும்போது வெறுப்பு வரும். அதுல ஒரு 3 அனுபவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு பசியா இருக்கிற பொழுது பிசாசு கொண்டு வர அப்பத்தை அப்பாலப்பா பிசாசு, அந்த அனுபவம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட், பாவத்தை வெறுக்கிறதற்கு இயேசுவை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்தா அவன் பாவத்தை வெறுத்துருவான். 2 பேதுரு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தரும், எப்படி உச்சரிக்கிறார் பாருங்க பேதுரு, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பினாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, யார் உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்புனா? பிரதர், யாரு பிரதர் தப்புனா? இயேசுவை அறிகிற அறிவுல இருக்கிறவங்க. இயேசுவை நல்லா அறியணும், இயேசுவை நல்லா அறியணும். அருமையானவல்ல,
திருப்தி இருக்கக்கூடாது. ஆமா, உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் இயேசுவை நீங்கள் அறியணும். இவர் யார்? ஆமா, கவனிக்கிறீங்களா? உலகத்துல இருக்கிற எல்லா சரித்திரத்திலையும் ஃபர்ஸ்ட் சரித்திரம் இயேசுவின் சரித்திரம். அது பரிசுத்தம் உள்ள சரித்திரம். எல்லாமே அசுத்தங்க, எல்லாமே அசுத்தம். இயேசுவை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு காட்டுகிறார் பாருங்க. எபிரியருக்கு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிங்க. பரிசுத்தரும் கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அறியணும், இயேசு கிறிஸ்துவை நீங்க அறியணும். அவர் பரிசுத்தரும், குற்றமற்றவர், மாசில்லாதவரும், பாவிகளுக்கு விலகினவரும், வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியர், நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் யார்? பரிசுத்தம் உள்ளவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர். அவர் உள்ளவா நம்ம தெய்வம். ஆமா, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போனவர். ஆமா, இதை அறியணும், ஒன்று அறியணும். பரிசுத்தம் எதெல்லாம் பரிசுத்தம். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, உங்க நெற்றியில பிசாசுக்கு தெரியும் பரிசுத்தமான் என்று எனக்கு பரிசுத்த வெற்றி வைச்சிருக்கிறார். பரிசுத்தம் உங்க நெத்தியில பரிசுத்தம்னு எழுதியிருக்கிறார். நீங்க சும்மா சாதாரண ஆட்கள் அல்ல. அறியணும், ஆண்டவர் அறியணும். பரிசுத்தரும், குற்றமற்றவரும், மாசில்லாதவரும், பாவிகளுக்கு விலகினவர். கவனிக்கிறீங்களா? என்ன அற்புதமா! இந்த இயேசுவை அறியணும், இயேசுவை அறியணும், அறியணும். ஒரு பையன் ஒரு பெண்ணை காதலிச்சான். அவன் பேசினான், காதலிச்சான். திடீர்னு அவன் சொல்றான், வா பிளேன் டிக்கெட் போடுறான், பெங்களூருக்கு போய் பழச்சிக்கலாம், வா, வீட்டை விட்டு வா, வீட்டை விட்டு வா, நான் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டேன், உன் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வா. இவன் யோசித்தான், என்ன இந்த பையன் ஃப்ரெண்டுன்னு பழகணும், இவன் கடைசியில் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஏய், ஃபோனை கட் பண்ணு, நீ யார்? நீ என் ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தா, நீ இப்போ சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வா. அப்படி வரமாட்டேன். எங்கள் அப்பா மனசு வேதனைப்படும். எங்கள் அம்மா நான் 5 வயசில் இருக்கும்போது இறந்துட்டான். மஞ்சக்காமாலை வியாதியில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா வேற கல்யாணம் பண்ணலை. எனக்கு தலை சீவி விட்டு, என்னை குளிக்க வச்சு, என்னை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு, மறுபடியும் வந்து ஸ்கூலில் சேர்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, ஆமாம், எனக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு எனக்கு சாப்பாடு போட்டு, எங்கள் அப்பாவுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். எங்கள் அப்பா அப்படி என்னை வளர்த்துருக்கிறார், கையை உயர்த்தி. இதுதான் அப்பாவை அறிஞ்சிருக்கிறது, இதுதான் அப்பாவை அறிஞ்சிருக்கிறது. எங்கள் அப்பா பரிசுத்தமாக, எங்கள் அம்மா இறந்த பொண்ணை வேற கல்யாணம் பண்ணலை, எனக்காகவே வாழ்ந்தார். ஆமாம், உன் மேலே ஆசைப்பட்டு எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இதுதான் அப்பாவை அறியறது. கையெழுத்தட்டு. இதுதான் கனெக்ஷனை வெட்டி வர்றது. உனக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம். யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 46வது வசனத்துல ஒன்று சொன்னா, என்னில் பாவம் உண்டென்று யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? எல்லாமே பாவம் செய்து தேவ மகிமையற்று போடும். இயேசு சொன்ன வார்த்தையை கேளு, என்னிடத்தில் பாவம் உண்டு. யாராவது ஒருவன் கையை நீட்டட்டும். என்னப்பா இயேசு பின்பற்றீங்க, இவர் இப்படி பாவின்னு சொல்லட்டும். இல்லைங்க, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்காத தேவன் கைகளை உயர்த்து நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கிற போது கூட நியாயாதிபதி பிலாத்து மனைவி சொல்றா, ஐயோ ஐயோ, நியாயஸ்தானத்தில் நிற்கிறவர் பரிசுத்தவான் என்று அறிவே, ஆள் அனுப்புறான், சீக்கிரம் போ. அவர் பரிசுத்தமா சொப்பனத்தில் எனக்கு காட்டியிருக்கிறார். பிலாத்து மனைவி ஓடி வாரா. உடனே பிலாத்து சொல்றார், இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காணல. கைத்தட்டுங்க மேல. இதுதான்
பாவத்தின் மேல வெறி. டீ நம்ம ரத்தத்தில் ஓடணும், பரிசுத்தம் வரணும், இயேசுவை நல்லா அறியணும். இயேசுகிட்ட அப்படி பூவோடு நார் சேர்ந்தா நாரும் மணக்கும். கையை உயர்த்தி, ஐயா நீங்கள் ஒரு நாருங்க, இயேசு பூ, அவரோடு கூட நீங்கள் பேசுங்க. சீசருக்கு இவங்க எல்லாம் யாருங்க? படிக்காதவங்க. ஆனால் இவங்க இயேசுவோடு இருக்கிறவங்க அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. படிக்கல தான், பேதைகள் தான், ஆனால் யாருக்கிட்ட இருந்தாங்க? இயேசுவோடு இருந்தாங்க. அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பும். அந்நிய பாச அடையாளத்தோடு எப்பொழுதும் ஜெபம், ஆவிக்குள்ள நிரம்பி நீங்கள் வாழணும். வண்டி ஓட்டும் போது, உட்காரும் போது, வேலை செய்யும் போது அந்நிய பாசை உலகத்துக்கு பேசணும்னு அல்ல, உள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கணும். உதடு ஆடிக்கிட்டே இருக்கணும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைலத்தினால் உன் மேல அபிஷேகம் இருக்கிறனால நீர் அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அக்கிரமம், பாவத்தை இயேசு வெறுக்கிறார். எதனால தெரியுமா? அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறதுனால. அபிஷேகம் இருந்தா பாவத்தை வெறுத்துடலாம். கையை உயர்த்தி, அல்லேலூயா. நீர் அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஏன்? உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் மேல இருக்கிற ஒரு அபிஷேகம் இருக்குத, அது ஆனந்த தைல அபிஷேகம். கைகளை உயர்த்தி ஏதோ பரிசுத்தமே டபா டபா டபுன்னு பேசுறதுக்கு மாத்திரமல்ல, உன்னை முழுக்க முழுக்க பரிசுத்தமானாய் பூமியில நிறுத்த. ஆமா, அக்கிரமத்துக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள்ள. பரிசுத்த ஆவியில நிறையிறவன் ரொம்ப ஞானமாயிருங்க. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி நீங்க போய் பீடி சிகரெட்டு மற்ற களியாட்டுக்காரங்கிட்ட நண்டிங்கன்னா ஆவியானவர் கோபப்படுவார். ஆவியானுடைய வேலை என்ன வேலை? பக்கத்துல பார்த்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அபிஷேகம் ஆமா உங்களை அப்படியே பிரகாசிக்க செய்யும், அக்கிரமத்தை வெறுக்க வைக்கும். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். இந்த ஆனந்தத்துக்கு ஈடு உலகத்தில் எதுவும் கிடையாது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தம்பி சிஏ படிச்சிருந்தார், ஆடிட்டுக்கு படிச்சிருந்தார். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனார். 6 மாதம் நல்லா வேலை பார்த்தார். திடீரென்று இந்த ஓனர் சொன்னார், இந்த கணக்கை சேர்த்து எழுதினார். அவர் சொன்னார், தோஸ்தார் அப்படி நான் எழுத மாட்டேன்னார். ஏன் எழுத மாட்டேன், ஏன் எழுத மாட்டேன் சொன்னார். ஐயா நான் ஒரு கிறிஸ்தவன், அப்படி எழுத மாட்டேன். வேறு ஏதாவது வேலை கொடுங்க, 24 மணி நேரம் வேலை கொடுங்க, நான் வேலை செய்கிறேன். இந்த பில்லை இதோட நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னார். நீ உடனே வேலையை விட்டு போ, சந்தோஷமாக போராட்டு போயிட்டார். கையை உயர்த்தி. அல்லேலூயா. அபிஷேகம் இருக்கும்போது கள்ளத்தனத்துக்கு அங்கே வேலை கிடையாது, கள்ள பேச்சுக்கு வேலை கிடையாது, கள்ள கணக்குக்கு வேலை கிடையாது. தலைக்கு மேலே கை தட்டுங்க. இதுதான் அக்கிரமத்துக்கு ஆவியானவர் விளக்குவார், பரிசுத்த ஆவியானவர் விளக்குவார். பரிசுத்த ஆவியானவர் வேலையை, அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியை பெறுறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களெல்லாம் நான் கவனிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம பரிசுத்தத்தை பாவத்தை சீன்னு சொல்லணும், அரோசிக்கணும். அது ஒரு அசிங்கம். அப்படிதான் இள வாலிபன், அழகானவன், அழகு ரூபமுடையவன் டக்குன்னு தட்டி விட்டான். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். ஆமாம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்தாலும் நம்ம ஓடிடணும். ஆமாம், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 24, 25, 26 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். அநித்தியமான பாவம். அவன் விசுவாசத்திலே மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே நான் தெரிந்து கொள்ளுவேன். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
முடிச்சிருங்க அந்த வசனத்தை. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் வர்ற நிந்தை, அதாவது இக்காலத்து பாடு இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடுத்து. அதாவது மோசே டக்குன்னு விசுவாசம் வளர ஆரம்பிச்சது. விசுவாசத்தில் அவன் பெரியவனான பொழுது பார்வோன் குமாரத்தி எனப்படுவதை வெறுத்தாம, எகிப்தில் இருக்கிற காரியங்களை அவன் வெறுத்தான், உலகத்தின் காரியங்களை வெறுத்தாம. இனி வரும் பலன் மேல் நோக்கம். இனி என்ன வரப்போகுது? இப்பொழுது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி யாருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று நாம் அறியாதிருக்கிறபடினாலே கிறிஸ்து வெளிப்பட போகிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் பிரியமானவர்களேன்னு எழுதியிருக்கிறது. ஆமா, கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவருக்கு ஏற்றால் போல அவருக்கு ஒப்பாயிருப்போம். வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நாம் இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற, எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் காணப்படுவோம். தலையில கை வையுங்க. இயேசு இருக்கிற வண்ணமாகவே. இதுதான் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களாலே காண்பே. இந்த உடலெல்லாம் அழுகி போகட்டும், இந்த உருவம் எல்லாம் அழுகி போகட்டும், என் நேசரை காண்பே. பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8:18, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஒரு பெரிய மகிமை சபையை மூட போகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுவினுடைய வருகையை நினைங்க. அவர் வரும்பொழுது அவரை போலவே அந்த அழகு, அந்த பரிசுத்தம், அந்த மகிமை, அந்த கிரீடம். நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்து, விசுவாசத்தை காத்துக்கொண்டு, ஓ ஹல்லேலூயா, எனக்கு என்று நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாகி அவர் அந்த நாளில் என் கிரீடத்தை எனக்கு தருவார். கையை உயர்த்துங்க. இந்த சம்பவம் இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம். கையை உயர்த்தி, எல்லாம் 2 கைகளை உயர்த்தி சிலுவையை பாருங்க. இயேசு கிறிஸ்து, ஆமே, உனக்கு இந்த அனுபவத்தில் கொண்டு வரத்தானே உன் பாவத்தை எடுத்துக்கொண்டார், உன் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாத அவர் உனக்காக பாவமாக்கப்பட்டாரே சிலுவையில், காரி துப்பப்பட்டாரே சிலுவையில். அதை நோக்கி பாருங்க. பாவம் உங்களுக்கு சீன்னு தெரியும், பாவத்தை ரோசிப்பீங்க. உனக்கு உட்பட்டு எப்படி தேவனுக்கு விரோதமாய் பாவம். தலையில கை வைங்க. அந்த சிலுவை ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது. சிலுவை ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.